ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ வேஸ். இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மட்டன் பிரியாணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு இந்த கிளாஸால் ஒரு கிளாஸ் நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்கும். பிரியாணி செய்கிறதுக்கு நான் கிட்டத்தட்ட 300 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். இது எல்லாம் மிக்ஸ்டு, போனு ஃப்ளஷு எல்லாமே சேர்ந்துருக்கு. இப்போது நம்ம இது ஒரு மசாலா போட்டு கலந்து வச்சுருவோம். ஒரு ஸ்பூன் வந்துட்டு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டு கலந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சுக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அவசியம் இல்லை, வெளியிலேயே வச்சுக்கலாம். இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் எடுத்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு பே லீஃப் போட்டுக்கிறேன். ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 cashews எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகாவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா ஸ்லைஸ்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். ஆனியன் தான் நல்லா வதங்கணும், தான் இம்பார்ட்டண்ட். ஆனியன் வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியுமே நான் ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். மட்டன் பிரியாணிக்கு நிறைய தக்காளி தேவையில்லை, ஒன்று போதும். இப்போது தக்காளியுமே நல்லா வதங்கிடுச்சு, சாஃப்டாகிடுச்சு. இப்போது நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது அந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஊற வச்சுருக்க மட்டனை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஒரு 2 to 3 மினிட்ஸ் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலாவை இங்கே சேர்த்துக்கலாம். இப்போது அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அதுபோல் 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன், ஸோ 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை குக்கர் மூடி போட்டு ஒரு 6 விசில் வர வரைக்கும் வச்சுக்கலாம். இருக்கட்டும். கிட்டத்தட்ட 6 விசில் வந்துடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். மட்டன் கூட நல்லா வெந்துருச்சு, நல்லா இருக்குது. ஸோ இப்போயே நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரைஸ் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோராக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் இருத்துட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். எல்லா ரைஸும் உள்ளே சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக மின்ட்டு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய். குக்கர் இப்போ மூடிட்டேன். 1 விசில் வந்தால் போதும், அப்படி இல்லைன்னா 6 மினிட்ஸ் இருந்தால் போதும். 1 விசில் வந்துருச்சு. விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டீம் போனது ஓப்பன் பண்ணுறேன். பிரியாணி ரெடி. மட்டன் நல்லா வெந்துடுச்சு, ரைஸும் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மட்டன் பிரியாணி ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.